திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அனுமதி கோரிய போது பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு மதுரையிலே காவலர் ஒருவர் கல்லாலேயே அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலம் நீடிக்கிறது. அது குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலே அமளியில் ஈடுபட்ட பொழுது அது பேச அனுமதி மறுப்பதற்கு அவர்கள் நியாயம் கேட்டபோது அவை காவல்களை வைத்து அவர்கள் கட்டாயமாக வெளியேற்றியிருக்கிறார்கள். இதனால் அவைக்கு வெளியே வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த அவையினுடைய நடவடிக்கைகளை கண்டித்தும் பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்தும் அவர்கள் கண்டன முழக்கங்களை வாயில் முழக்கமாக எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக அன்றைக்கு ஓடாதீர்கள் ஓடாதீர்கள் என்று முதலமைச்சர் வாய்க்கிழிய வசனம் பேசுகிறார். இன்றைக்கு பேசுவதற்கு அனுமதி கேட்டால் அவையிலே அனுமதி மறுக்கப்படுகிறது. பேசுகிற பொழுது அனுமதிக்கு மறுக்கப்படுகிற ஒரு அரசு, ஒரு சட்டப்பேரவை எதற்காக என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் களத்திலே தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டிருக்கிறது. மதுரையிலே இன்றைக்கு கல்லுப்பட்டியைச் சேர்ந்த அந்த காவலர் முத்துக்குமார் என்பவர் அடித்து ஒரு கஞ்சா குற்றவாளியால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதாவது உதிரி பூக்கள் போல தமிழகத்திலே சிறுமிகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை கற்பழிக்கப்படுகிறார்கள். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதே போன்று கொலை என்பது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு கொலை என்று ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 கொலை என்கிற விகிதத்திலே கடந்த 4 ஆண்டுகளில் 6000க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. திமுக ஆட்சியில் இந்த 3 மாதங்களில் மற்றும் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. எப்படி என்றால் திமுக ஆட்சியுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு திமுகவுடைய உடன்பிறப்புகள் எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சருடைய கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையின் நிலைமையை பார்க்கிற போது பரிதாபமாக இருக்கிறது. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெண்களுக்கு, கற்பழிக்கக்கூடிய, கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய, கொள்ளை சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை அவர்கள் எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பற்றி பேசுவதற்கு சட்டப்பேரவையிலே அனுமதி மறுக்கப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் ஜனநாயகத்துடைய மாண்பு, ஜனநாயகத்துடைய நிலைமை சட்டமன்றத்தில் எப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் திமுக அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன. திமுக அரசு ஒரு சர்வாதி போக்கோடு நடந்து கொள்கிறது. தேவையற்ற முறையில் விமர்சனம் செய்வது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்வது போன்றவற்றிற்கெல்லாம் அவையில் நேரம் இருக்கிறது. பேச அனுமதியை அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் அவர்களுக்கு மத்தளம் வாசிப்பவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியிலே வந்து திமுக அரசுக்கு எதிராக, பேச அனுமதி மறுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன முழக்கங்களை பதிவு செய்துவிட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திமுக அரசு சட்டமன்றத்தை ஜனநாயக மாண்போடு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதி தர வேண்டும். குறிப்பாக இதனை எதிர்கொள்வதற்கு திமுக அரசு தயாராக வேண்டும் என்பதை ஒரு சம்மட்டி அடியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த வெளிநடப்பு வாயில் முழக்கம் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கனதாசன். மதுரையில் காவலர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்காக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சியினரின் குரல் வளையை நசுக்கும் வகையில் அதிமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது. பேசவிடு பேசவிடு என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
சார் சார் உள்ள போங்க சார் சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு சபாநாயகரை கண்டிக்கின்றோம்.